மதிப்புக்குரிய புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவனரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என களமாடி வரும் எங்களுடைய இனமான காவலர், தலித் மக்களின் பாதுகாவலன் அண்ணன் பூவை எம் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு எம் சிரம் தாண்டி பத்திரிகை நிருபர், வாய்ஸ் டுடே, அரசு மலர், தேசபக்தி மற்றும் காகிதப்பூ பத்திரிகையின் சார்பில் என் நெஞ்சில் நிறைந்த வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன். அண்ணனிடம் மனம் திறந்து ஒரு சில நிகழ்ச்சிகள். நம்முடைய அம்பேத்கர் மக்கள் விடுதலை இயக்கத்தின் APLF என்று சொல்லப்படுகிற அந்த இயக்கத்தின் நிறுவனரும் மற்றும் புரட்சி பாரத கட்சியை தோற்றுவித்தவரும், பஞ்சமி நில மீட்பு போராளியும், இந்த மக்களுக்காகவே தன்னுடைய உயிரை நீர்த்த என்னுடைய ஆருயிர் அண்ணன் டாக்டர் பூவை மூர்த்தியாரை வணங்கி இந்த உண்மை சம்பவங்களை அண்ணன் ஜெகன்மூர்த்தியாருக்கு பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். 1995 வருடம் ஜனவரி மாதம் 24 எனக்கு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு டாக்டர் எம் பூவை மூர்த்தியார் அவர்கள் நேரில் வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக என்னுடைய அண்ணன், இனமான அண்ணன் டாக்டர் பூவை மூர்த்தியாருடைய போர்ப்படை தளபதி, அன்றைக்கு பொன்னேரி LNG காலேஜில் BA படித்த ஒரு பட்டதாரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பிரபலமாய் பேசப்படுகிற கபாடி வீரர் செல்வம் என்று சொன்னாலே திருவள்ளூர் மாவட்டம் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு நண்பர். அப்படிப்பட்டவுடைய அவருடைய தம்பி தான் நான், பன்னீர்செல்வம். என்னுடைய திருமணம் 1995 நிச்சயிக்கப்பட்டு நடக்கும்போது எங்களுடைய அண்ணன் தான் அந்த திருமணத்தை ஒருங்கிணைத்து அதற்கு முதலே ப்ளூ கலர் லித்தோ பேனர் போட்டு அண்ணன் பூவையாருடைய படத்தை போட்டு அத்தனை மாநில பொறுப்பாளர்களையும் பெயரை போட்டு என்னுடைய திருமணத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி தரும்படி, வருகை தரும்படி அந்த பேனரை மாவட்டம் முழுவதும் பஸ்ஸுகளிலும் பேருந்துகளிலும் மற்றும் சோரோட்டிலும் அச்சடித்து அந்த திருமணத்துக்காக ஒட்டப்பட்டது. அந்த சமயத்தில் அண்ணன் அவர்கள் வர முடியாத சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அர்ஜுன் சிங் அவர்களது பூந்தமல்லி வழக்கறிஞர் அந்த சங்கத்தினுடைய இடத்தில் சிலையை திறப்பதற்காக அந்த தேதி முன்குறிக்கப்பட்டதனாலே அண்ணன் அவர்களால் வர முடியாது என்பது காரணத்துக்காக முன்றைய தினம், அதாவது 24 முன்றாடி 23 டாக்டர் எம் பூவையார் அம்பாசிட் காரில் எங்களுடைய கிராமத்துக்கு அவர் வருகை தருகிறார். வரும்போது நாங்கள் எல்லோரும் திருமண வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது 12 மணி அளவில் அம்பேத்கர் சிலை நிப்பாட்டி செல்வத்தை அடங்கியல்னு சொல்லி ஒரு நபரை கூட்டு அழைப்பித்தார். அப்பொழுது நானும் என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய அம்மாக்களும் நாங்கள் படுத்து உறங்கினோம். அப்போது எங்கள் அண்ணன் இல்லை, திருமண வேலையாக வெளியே சென்று விட்டார். மறுநாள் திருமணம் எனக்கு CSI திருச்சபையில் திருமணம் நடக்க வேண்டும். அதுக்கு முன்பதாக அண்ணன் தாலி எடுத்து கொடுக்கணும் ஒரு செட்டப் இருந்தது. அப்போது அண்ணன் இல்லத்தில் என்னை கூப்பிடுகிறார்கள். நான் அம்பேத்கர் சிலையாண்டு வரும்போது அண்ணன் அம்பாசிட் காரில் தலைக்காணி வைத்து கொண்டு ஒயிட்டு பனியன் சட்டை அந்த காலரில் தொங்கப்பட்டிருக்குது. ஒயிட் பண்ணிட்டு ஒயிட் பனியன் பட்டுருக்கிறார். உடனே நான் வந்தோடனே எழுந்து கொண்டார். நீங்கள் தான் பன்னீர்செல்வமா, நீ தான் செல்வோட தம்பி. ஆமாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் பூந்தமல்லியில் சிலை திறக்கிறாங்க. அதனால் அந்த திருமணத்துக்கு என்னால் வர முடியாது. உங்கள் அண்ணன் செல்வம் என்னை நினச்சிருந்தார், அதனால் என்னால் வர முடியாது. நீங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், நான் 9 மாநில பொறுப்பாளர் உங்கள் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். யார் நீலவானத்து நிலவன் மற்றும் வெங்கல் நீலன், நிறைய பேர் சொன்னார் பேர். அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் அவங்க வச்சு நீங்கள் திருமணத்தை பண்ணிவிடுங்க, முடிஞ்சாலும் நான் திருமணம் முடிச்சு உட்கார சொல்லிட்டு ஒரு கவரை இடத்துல கொடுத்தார் திருமண அன்பளிப்பாக. அந்த கவரை நான் பெற்றுக்கொண்டு சரி நான் சொல்லி அண்ணனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டேன். அவர் போயிட்டார். மறுநாள் அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி மூர்த்தியார் போனால் எல்லாம் ஓடிறாங்க, ஜனங்க அப்படியே ஓடிறாங்க. மூர்த்தியார் வந்துட்டார். யாருக்கும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. மணி 11 மணி. அப்போ எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படும். எங்கள் அப்பா நம்ம அந்த கவரை வாங்கி பிரித்து பார்த்தாலும் அன்றைக்கான பணம் மதிப்பு 5000 ரூபாய். என்னுடைய திருமணத்துக்காக அவர் கொடுத்த நிதி உதவி எங்கள் அண்ணனுக்காக. யார்? துரை செல்வத்துக்காக. அதுக்கப்புறம் பொழுது ஒழிஞ்சுது. திருமணக்கான வேலையை சாப்பிட்டுச்சு. எங்கள் அண்ணன் வந்தார். எங்கள் அண்ணன் சொன்னாங்க, அந்த மாதிரி அண்ணன் வந்தார், இது மாதிரி என்கிட்ட பேசினார். ஃபோட்டோ அந்த நேரத்தில் ஃபோட்டோவோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ எடுக்க வாய்ப்பு இல்லை. சொன்னோன்னே எங்கள் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படாது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வெங்கல் நீல மாறண்ணன், அதுக்கப்புறம் பாலவக்கல், சன்லையா,
அதுக்கப்புறம் வந்து பெரியபாளத்துலேருந்து நேசண்ணன், அந்த மாதிரி நிறைய பேர் அன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க, சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட அண்ணனுடைய வழிபாட்டில் வந்தவங்க தான் நாங்கள். நானும் சரி, என் கணவனும் சரி. காலப்போக்கில் அண்ணன் மறிச்சார். அம்பேத்கர் ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் சூழ்நிலையே மாறிச்சு. எல்லாம் வேறு போக்கில் போனாங்க. நாங்களும் எங்கேயும் போகல. எங்கள் அண்ணனுடைய வழியிலே பயணித்தோம். அதுக்கப்புறம் சில வணிகம் செய்கிற கட்சிக்காரர் அவங்க வந்தாங்க. எல்லோரும் விலைக்கு வாங்கினாங்க, பேசினாங்க. ஏதோ தாரபரம் போயிடுச்சு. இருந்தாலும் அடி மனசில் அண்ணன் மூர்த்தியாருடைய எண்ணங்கள், குணங்கள் எங்கள் மனசில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து ஜெகன்மூர்த்தியெல்லாம் கட்சிக்கு அண்ணன் வரல, ஜெகன்மூர்த்தியெல்லாம் வரல. கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் விழுந்து போன ஒரு இயக்கத்தை, செத்துப்போன ஒரு இயக்கத்தை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு சொன்ன ஒரு இயக்கத்தை எங்கள் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார், டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தியார், நான் இருக்கிற என் அண்ணன் கட்சி நான் இருக்கிற சொல்லி என்ன சவாலை நான் எடுத்து பார்க்க சொல்லி உள்ளே வந்தார், எடுத்தார். இன்றைக்கு வந்து அந்த கட்சி வந்து அண்ணோட தலைமையில் பட்டி தொட்டி எங்கும் தென் மாவட்டங்கள் பூரா அபாரமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு பத்திரிகையாளர்ன்ற ஒரு முறையில் நான் இதை வந்து பெருமையாக சொல்லிக் கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டிய விஷயம், அம்பேத்கர் நகர் என்று சொன்னாலே ஊத்துக்கோட்டை பஜாரில் ஆளுகை செய்கிற ஒரு இனம். டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் வளர்கிற நாங்கள் இந்த கிராமத்தில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அம்பேத்கர் மக்கள் மட்டும்தான் பஜாரில் வந்து ஆளுகை தன்மை செய்யக்கூடிய ஒரு தகுதியுடைய ஒரு நபர்கள். ஏன்னா அந்த நாட்களில் மூர்த்தி அண்ணன் எங்களை வந்து அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து பயணித்து வளர்த்துட்டு போனார். ஆனால் காலப்போக்கில் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வாரிசுகளெல்லாம் வந்து தாறுமாறாய் சரியாக படிக்காமல், அம்பேத்கருடைய வழி பின்பற்றாமல், சரியாக வேலை வாய்ப்பு போகாமல் போயிட்டாங்க. இருந்தாலும் இப்போ சுதாரிச்சிட்டாங்க. இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை வெட்டிக்கெல்லாம் போச்சு. எங்கள் ஊர்லேயே டாக்டர், இன்ஜினியர், போலீஸு எல்லாமே இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள்லாம் வந்து எல்லாம் ஆண்டான் அடிமைன்னு சொல்லிட்டு கை கட்ட வேண்டிய அவசியம் இப்போ எங்களுக்கு இல்லை. ஒரு காலகட்டத்தில் டாக்டர் பூவை மூர்த்தியார் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் கை கட்டி கூப்பி செருப்பை வைத்து கொண்டு பஜார்களுக்கு போக முடியாத அளவுக்கு சுற்றிக்கிட்டு போவோம். ஆனால் எங்கள் அண்ணன் மாவீரன் டாக்டர் பூவை மூர்த்தியார் என்றைக்கு எங்கள் கிராமத்தில் காலை வச்சாரோ அன்றைக்கி நாங்கள் தள்ளிலிருந்து நடந்தோம், செருப்பு காலில் போட்டு நடந்தோம். அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் தான் புரட்சி பாரத இயக்கம். இன்றைக்கி அந்த இயக்கத்தினுடைய நிலைமை இன்றைக்கி ஊத்துக்கோட்டையில் மிகவும் படும் மோசமாய் போய், இதற்கு ஒரு காரணம் என்னால் சொல்ல முடியும். பத்திரிகையாளர் என்ற முறையில் ஊத்துக்கோட்டையை சேராத ஒரு நபர், ஊத்துக்கோட்டைக்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நபர், புரட்சி பாரத கட்சி நான் நிர்ணயிக்கிறது தான் சட்டம், நான் சொல்வதைத்தான் தலைவர் சொல்வார், நான் நினைப்பதான் தலைவர் செய்வார் என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பஞ்சாயத்து தேர்தல் முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் ஒரு மாயை ஏற்படுத்தி தவறான விதைகளை விதைத்து இந்த மாவட்டம் முழுவதும் இந்த கட்சிக்கு இழுக்கு பெயரை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாய் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக சொல்ல முடியும். தலைவர் அவர்கள் சூப்பரான ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்தார். அவர் பேர் தான் கராத்தே வில்சன். அவர் பதவிக்கு வந்தப்போ நான் வந்து மாவட்ட செய்தி தொடர்பாளர், கராத்தே வில்சன் வந்து மாவட்ட செயலாளர். சிறப்பாக போயிருந்தது. இடையில் தீனா என்கிற ஒரு பிம்பம் உள்ள நுழையுது. அப்போ நுழையும் போது தீனாவுக்கும் நம்ம மாவட்ட செயலாளர் வில்சனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு முட்டுது. கட்சியில் நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. இந்த தீனா என்ன பண்ணுறான்னு சொன்னால், தலைவர்கிட்டவும் அங்கே இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கிட்ட நற்பெயரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரே காரணத்துக்காக தேவையில்லாமல் தலைவரே வந்து விசிக தலைவர் கண்டுகொள்ள மாட்டார். அவர் வந்து கணக்கில் வச்சுக்க மாட்டார். அப்படியே போட்ட ஒரு நபரை இவரை மிகைப்படுத்தி பேசி சும்மா வீம்புக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் சீண்டி கேள்விகளை கேட்குற போல கேட்டு அவங்க இவங்களை எதிர்க்கிற போல ஒரு மாயை ஏற்படுத்தி அவங்க இவரை கொல்றா மாதிரியும் இவரை வலை வீசி தேடுற மாதிரியும் அதை எடுத்து போய் தலைவர்கிட்ட போய் சொல்லி என்னை கொல்ல வராங்க, குத்த வராங்க, வீசிக்க ஆளுங்க என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அங்கே தஞ்சம் புகுற மாதிரி தஞ்சம் புகுந்து ஒரு நகரத்தை உருவாக்கி தலைவர்கிட்ட ஒரு சிற்பத்தை ஏற்படுத்தி அப்படி தஞ்சம் புகுந்தவர் தான் இந்த தீனா. அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்படி போயிட்டார். தலைவர் என்ன பண்ணிட்டாரு, தீனாவை நம்பிட்டார்.
ஏன்னா தலைவருக்கு வந்து திருமாவும் திருமான்றது யார்? அண்ணனால் பிச்சை போடப்பட்ட ஒரு தலைவர். முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் தான் முதல்ல திருமா வந்து ஸ்டேஜில் ஏற்றுறாரு. சாதாரண ஒரு பேக் மட்டும் ஆட்டோவில் இறங்குறவங்க தான் திருமா. எனக்கு நான் அந்த மீட்டிங் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு 53 வயசு. எல்லா வரலாறும் எனக்கு தெரியும். தீனாவுக்கு தெரியுமா தெரியாது, சின்ன பையன் அவன். அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா சென்னை மின்ட்டிலேருந்து அண்ணன் மீட்டிங் வைக்கும்போது மொத்த கடை ஆட்சி உடைக்கிறான் என் தம்பி சீனிவாசன் இருக்கார். அவன் செத்துட்டான். இப்போ இல்லை. பயங்கரமான கூட்டம். வட சென்னையே திரும்பி பார்க்குது. அப்போ தான் வந்து திரும்ப வந்து ஆட்டோவில் இறங்கி அந்த ஸ்டேஜில் யாராரு அண்ணன் தான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு திரும்ப தான் இவன் என்ன பண்ணுறான்னா, அண்ணன்கிட்ட ஒரு சிம்பத்தியை தேடணுன்றதுக்காக அவங்க சீன்றா மாதிரி சீண்டி அவங்க அடிக்கிற மாதிரியும் இவனை வந்து கொலை பண்ணுற மாதிரியும் ஒரு பெம்மை இருக்குது. தலைவர்கிட்ட ஒரு மாயை இருக்குது. தலைவரும் அதை நம்பிட்டார். கூட இருக்கிற ஆளுங்க நம்பிட்டாங்க. என் நம்ம குட்டியானும் நம்பிட்டார். ருஷேந்திரனும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கிரிமினல் வேலையை ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த பிடிச்சி இணைச் செயலாளர், மாவட்ட செயலாளர் ஆகணும், ஊத்துக்கொட்டையே பிடிக்கணும், நான் தான் ஊத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணி அம்பேத்கராக இருக்கிற யாருமே வந்து அந்த பொறுப்புக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு களை எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது தீனாவுக்கே தெரியும். அம்பேத்கர் ஆளுங்க ஏன் புரட்சி பாத்தில் பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரணம்னா, தீனாவுக்கு மட்டும்தான் தெரியும், அது எங்களுக்கும் தெரியும். அவனுக்கு வந்து ஒரு வடு இருக்குது அம்பேத்கரை குறித்து. அம்பேத்கர் நகரில் அவனுக்கு ஒரு புண்ணு இருக்குது, ஆறாத ஒரு புண்ணு இருக்குது. அந்த காயத்தை தீர்ப்பதற்காக கட்சியை வந்து அவன் பயன்படுத்தி அம்பேத்கர் நகர் ஆளுங்க யாருமே அதில் வரக்கூடாது. முதல்ல ஆதி எடுத்தான், இரண்டாவது இளையகுமார் என்ற அப்பன் எடுத்தான், மூன்றாவது செல்வன் எடுத்தான். ஏன்? இவன் தான் ஊத்துக்கோட்டை டானாக இருக்கும், இவன் தான் புரட்சி பாருங்க. ஊத்துக்கோட்டைனா தீனா தான் புரட்சி பாருங்க. அந்த எங்க என்னங்க அது ஒரு ஊத்துக்கோட்டை டாக்டர் அம்பேத்கர் ஐயாவுடைய பேரில் இருக்கிறவங்க வந்து பொறுப்பில் இல்லாமல் ஒரு காவாக்கரில் இருக்கிற ஒரு தீனா வந்து ஒரு அரசியல் பண்ண முடியுமா? காலங்காலமாக 106 பேர்லேருந்து அம்பேத்கர் கோட்டையாக இருக்குது அந்த கட்சிக்கு. இடையில் வந்து ஒரு ஆசாமி, எந்த ஊர் உங்களுக்கு, எங்கேருந்து வந்தீங்க, என்ன விஷயமா உள்ளே வந்தீங்க, உங்களுடைய தீவு தான் என்ன உங்கள் பிரச்சனை, அதெல்லாம் தோண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்ல வரேன், அண்ணன் அவர்களுடைய பார்வை கொண்டு வருகிறேன். இதே தீனா தான் ஒரு காலகட்டத்தில் நானும் வில்சன் அவர்களும் பொறுப்பில் இருக்கும்போது வில்சனை பதிலும் தூக்கணும்னு சொல்லிட்டு அவர் எங்கே போகிறார் மொத்தச்சும் வாட்ச் பண்ணி ஆட்களை வச்சு அவர் சாராயம் குடிக்க போகிறாரா, மது அறுந்து போகிறாரா, இல்லை யாராவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகிறாரா வாட்ச் பண்ணி வீடியோ எடுத்து அப்பப்போ தலைவருக்கு அப்லோட் பண்ணது தான் இந்த தீனா. அப்போ தீனாவுக்கும் வில்சனுக்கும் செம போர் நடக்குது. அதனால் கூட இருக்கிறப்போ இதெல்லாம் நடந்த ஒரு உண்மை, யாராலையும் இது மறுக்க முடியாது. கும்மிடி பூண்டி, மாதுரப்பாக்கம், அப்புறம் வந்து எல்லாரும் ஒன்றியும், பூண்டி ஒன்றியம், எல்லாரும் பொறுப்பாளரும் இது விஷயம் தெரியும். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, தீனா சொல்கிற வார்த்தைகளை கேட்டு தலைமை என்ன பண்ணுறது நம்பி வில்சனை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒழுங்கு நாடுகின்ற பேரில் அவர் வந்து பொறுப்புலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ ராஜா உள்ள வர்றார். ராஜா ஒரு டீம் அமைக்கிறார். ராஜா யார்? பெரவலூர் ராஜா வழக்கறிஞர். அப்போ ராஜாவுக்கும் வில்சனுக்கும் பெரிய பிரச்சனை, கருத்து வேறு உருவாகி அது பிரச்சனை. ராஜா போய் தலைவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அதில் ராஜா கூட போய் தினகரன் கலந்துக்கிட்டு அங்கே தான் இவர் வில்சனை தூக்குறாங்க. ஏன் தலைவருக்கு வேறு ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறது, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் காலம் விலைக்கு வைப்போம் அப்படின்னு விலைக்கு வைக்கிறார். விலைக்கு வச்சு முடிச்சுட்டு பிற்பாடு அப்புறம் தலைவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, ஓ இது ஏதோ தப்பு நடக்குது. அப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு தான் வில்சன் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் வில்சனுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. வில்சன் பொறுப்பு பண்ணிட்டார். பொறுப்பு வந்து பெருசாக ஒன்றும் கட்சி விஷயம் எதுவும் பண்ணல அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாம் துரோகம் பண்ண அந்த பாருங்க அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறாரு. யாரெல்லாம் நமக்கு பழி சொல்லிட்டாங்களோ அவங்களெல்லாம் களை எடுக்க ஆரம்பிக்கிறார். அவங்களெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்து விடுகிறார். அப்படி எடுக்கும்போது தீனா தான் அது வந்து நம்பர் 1. இவனை வந்து நமக்கு எதிரியாக நினச்சோம்னா இப்போவும் களை வைப்போம், ஆனால் இவனை கிட்ட வச்சுப்போம். அது தீனாவை இப்போ கிட்ட வச்சுட்டாங்க. இந்த தீனா தான் ஆரம்பத்தில் வளரும்போது துரை செல்வம் அவர்களை பிம்பமாய் காட்டி தூ செல்வம் சொல்லிட்டு என் சித்தப்பா சொல்லி எல்லா சூரோளம்பர்களும் எழுதி ஊத்துக்கோட்டையில் கால் ஒன்றுறதுக்காக இவரை வைத்து அரசியல் ஆதாயம் தேடணும் தான் இந்த தீனா. இன்றைக்கு அதே தீனா தான் சித்துப்பா என்று சொல்கிற அவரை இன்றைக்கு பழி வாங்கி
ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவர் தலைவர் தூக்கிட்டார் சொல்லிட்டு ஒரு மாயை ஏற்படுத்தி இன்றைக்கி புரட்சி பாரத கட்சி ஊத்துக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லாகவும் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்காங்க. இதை மூர்த்தியார் கவனித்ததுப்பானா மனவேதனைப்பட்டிருப்பார். அந்த கட்சி விழுது போச்சு சொன்ன உடனே ஜெகன்மூர்த்தியாரை தூக்கி எடுத்து தர்ப்பவேதனைப்பட்டு எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ போலீஸ் வழக்குகள் தாண்டி கட்சி நடத்திருக்கிறாங்க. இன்றைக்கி வட மாவட்டம், தென் மாவட்டம் எல்லாத்துலேயும் கட்சி பறந்து போயிடுது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஊத்துக்கோட்டில் இந்த அசிங்கன் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த தீனா என்பவன் கலைகளை விதைக்கிறாள். வில்சனை எதிர்த்து களமாடிய அந்த தீனா இப்போ எப்படி வில்சனோடு கைகோர்த்து நண்பர்களாய் வலம் செல்வத்தை எடுக்கிறார்கள். இதே செல்வம் தீனாவை தான் ஒன்றா சேர்ந்து வில்சன் மேலே குற்றம் சாட்டி வச்சவர்கள். அப்படி இருக்கும்போது இப்போ செல்வம் எப்படி விரோதியாக தர முடியும்? வில்சனும் தீனாவும் எப்படி ஒன்றா இணையும்? இதில் என்ன நடந்திருக்குது? இவர்களுக்குள்ள அப்படி என்ன ஒப்பந்தம் ஏற்பட்டது? இவர்களுக்குள்ள என்ன ஒரு பரஸ்பரம் உண்டானது? அப்போ செல்வம் இவர்களுக்கு யாராக தெரிஞ்சார் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். ஊத்துக்கோட்டையில் ஒரு கோரை ஓடுது. அந்த கோரையில் அப்பப்போ பொதுமக்கள் நடக்கிறாங்க, சில கட்சிக்காரங்க நடக்கிறாங்க, சில சம்பவம் வர ஆரம்பிச்சு நடக்குது. அப்போனா அந்த கோரைக்காரன் ஊருக்காரெலாம் பேசி இந்த பிரச்சனையாக வரவேணாம். ஏன்னா என் ஊர் பக்கத்தில் தான் நடக்குது. ஒழுங்கு பழக்கம் எல்லா கட்சிக்காரும் கூப்பிட்றான், லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரர் கூப்பிட்றான். அப்போ கூப்பிடும்போது எல்லா கட்சிகளும் புரட்சி பாரதில் அன்ற போர்வில் மாவட்ட வடமாநில மாவட்ட துணை செயலாளர் செல்வம் போகிறார். அவர் கூட எல்லா கட்சிக்காரும் போகிறாங்க, பேசுகிறாங்க. 8 கட்சிகளுக்கு பணங்கள் பரிமாற்றப்படுகிறது. எல்லா இயக்கத்துக்கும் காசு கொடுக்கப்படுது. அப்போ புரட்சி பாரதன்ற போர்வில் இவர் வாங்குறார். வாங்கி இவங்களுக்கு எல்லாம் பட்டோட பண்ணுறாங்க. இதில் ஊத்துக்கோட்டை தீனாவுக்கு பணம் கிடைக்கல, மாவட்ட செயலாளர் இருக்கிற இல்சனுக்கு பணம் கிடைக்கல. அப்போ இவங்க போய் மேல்மட்டத்தில் அந்த கோரக்காரர்கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க நாங்கள் புரட்சி பாரதம், எங்களுக்கு ஏங்க பணம்? ஏங்க லோக்கலு பக்கத்தில் இருக்கிற ஊர் எல்லாம் பேசி நாங்கள் புரட்சி பாரத கட்சி நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் அவங்கள போய் பாருங்க சொன்னால் இவங்களுக்கு காண்டாகும். நான் மாவட்ட செயலாளர், நான் மாவட்ட இணை செயலாளர், நான் ஊத்துக்கோட்டை, நான் பணப்பாக்கம், நான் மாவட்டம், எனக்கு கொடுக்காம நீ யார் கொடுத்து கொடுத்தீங்க? லோக்கலில் இருக்கிற ஆள் கொடுத்துக்கிறாங்க. லோக்கலில் தானே மண் ஓடுது. ஊர் மக்கள், லோக்கலில் இருக்கிற குரு மக்கள், லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க எதிர்த்து தெரிவித்தா பணப்பாக்கமோ ஊத்துக்கோட்டையோ அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுமாதிரி நாள் தானே போகுது எல்லாரி. அதனால அவங்க பயந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது எல்லா விஷயத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த காழ்ப்புணர்ச்சியை கையில் வைத்துக்கொண்டு அப்போது செல்வத்தை காலி பண்ண வேண்டும். அப்போது தீனாவும் வில்சனும் ஒன்றா இணைகிறார். ஒன்றா இணையும் போது கோரகாரமும் நட்டுறாங்க, கோரகாரனும் மடகிறாங்க. ஏய் ஊத்துக்கோட்டை முழுவதும் எல்லா கட்சிக்காரும் எங்கள் காலில் தான் விழுறான். யார் சொல்லுது? தீனா சொல்கிறான். கேள்விப்பட்ட விஷயம். எங்கள் காலில் தான் விழணும். மீறி எதனா பண்ணால் உன் தலையை வெட்டி தூக்கி போட்டுருவோம். எங்களை காணாமல் புரட்சி பார்த்து காசு நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி மட்டும்போது அவங்க பயப்படுறாங்க. அப்போ வண்டி மடக்கப்படுது. வண்டி மடக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க? லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க 8 கட்சிக்காரங்கல்ல அவங்க தவிர்த்து 8 கட்சிக்காரங்க உள்ள போனால் இவங்க அப்போ இவங்க பிரச்சனை பண்ணுறோம். ஸோ எங்கள் ஊரில் ஓடுது, நாங்கள் லோக்கலு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் யார்? மாவட்டமா? நீ மேலே போய் பேசிக்கோ, உனக்கு தேவையான வாங்கி போயிடு. நீ யார்? தீனா நீ யார்? ஊத்துக்கோட்டை போய் பாரு, நீ என் ஊர் அம்பேத்கர். இப்படி பேசும்போது இவங்கெல்லாம் அமைதியாக போயிட்டு யாராவது பேச முடியாது. ஏன்னா அங்கே டேமரேஷன் அம்பேத்கர் லோக்கல் ஓடுது. இவங்க போய் பேக்டர்களும் இவங்க போய் டேமேஜ் பண்ண கோரகார லோக்கல் தான் மீண்டும் நம்பிட்டான். அதுக்கு பிற்பாடு தான் அப்போ புரட்சி பாட்டில் செல்வம் இருந்தால் நமக்கு வேலை தான் செல்வத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தலைவருடைய லெட்டர் பேடில் செல்வத்தை எடுத்த மாதிரி ஒரு நியூஸை ரெடி பண்ணி மாவட்டங்களில் இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க. இது அண்ணனுடைய பார்வைக்கு நான் கொண்டு வருவேன். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது, எல்லா ஊடகத்துக்கும் தெரியுது. ஆனால் யாரும் நியூஸ் போடல, நாங்களும் போடல. ஏன்னா தலைமையிலேருந்து எங்களுக்கு எது தகவலுங்க. அந்த தலைமை கடிதத்தை பார்த்தீங்கன்னா டேட் இல்லை, அண்ணன் சைனுக்கு முன்னாடி டேட் இல்லை, அண்ணனுக்கு லெட்டர் பேர் மேலே பேர் இல்லை, காமனாக அது. அந்த கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா கோர்வையாக இல்லை. ஸ்டார்டிங்கே டீசல் ஒன்று தொடங்குது. அப்போ பத்திரிக்கையாளர் நாங்கள் அந்த கடிதத்தை ஆய்வு செய்யும்போது எங்களுக்கு அந்த சந்தேகம் வரும். அப்போ இவங்களே ஏதோ ஒரு சித்திர வேலையை பண்ணி
பண்ணிடுவது. அப்போ நான் அன்னைக்கு அந்த அந்த லெட்டர் பேடை நான் பார்த்த உடனே மாவட்ட செயலர் வில்சனுக்கு போன் அடிக்கிறேன். என்னண்ணா வில்சன், அந்த மாதிரி ஒரு லெட்டர் பேடை வந்துருக்குது, செல்வத்தை எடுத்த மாதிரி, நீங்கள் மாவட்ட செயலாளர், உங்களுக்கு தெரியாமல் தலைவருக்கு எப்படி தெரியும்? யார் தலைவர்கிட்ட போய் செல்வண்ணை பற்றி இது மாதிரி குறை சொன்னது? தலைவருக்கு வந்து எப்படி இதை எடுத்தார்? எப்படி உடனே தலைவர் எடுக்க முடியும்? அவர் எடுக்க மாட்டார். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து டக்குன்னு குறை சொல்லலாம் எடுத்துட்டாக்கா அப்போ கட்சியில் எந்த உறுப்பினர் இருக்க மாட்டான். தலைவர் மட்டும் எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியும்? எப்படி நான் ஆனால் எனக்கும் தெரியலண்ணா, அதான் ஒன்றுமே புரியலண்ணா. நானும் அதுதான் தலைவர் வந்துக்கிறேன், அவர் எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாண்ணா, அவர் வந்த பிறகு நான் பேச நின்றுங்கண்ணா, அவர் வந்தானே பேசி நான் சொல்லணும்னு எனக்கு பதில் கொடுத்தாரு. அந்த ஆடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். வில்சன் நானும் பேசுகிற அந்த ஆடியோ என்கிட்ட ஆதாரமாக இருக்குது. அவர் சொல்கிறார், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி வந்து தகவல் வந்து நீங்களும் தீனாவும் தான் போய் தலைவர்கிட்ட போயிட்டு செல்வத்தை போய் தப்பாக சொல்லி எடுத்த மாதிரி ஒரு தகவல் வருதுண்ணா. அதெல்லாம் சும்மா சொல்லணும் நான் போயினா. அப்போ எப்படி நான் தலைவருக்கு யாருன்னா, தலைவருக்கு வந்து தகவல் திரும்பி யாருன்னா எப்படி தலைவர் எப்படி எடுப்பார்? டேரக்டாக தலைவர் எடுப்பாரா? ஒரு பொறுப்பாளர் வருது, ஒரு மாவட்ட துணை செயலாளர் தலைவர் எடுப்பாரா? வாய்ப்பு இல்லையே. அதான் நான் சொன்னேன், வில்சன்னா பார்த்துங்க, இது ஏதோ தவறான போக்காக போகுது. மூர்த்தி அண்ணன் காலத்துலேருந்து பயணித்தவர் தான் துரை செல்வம். தீனாவெல்லாம் வந்து இடையில வந்து சேர்ந்தவர். தீனாவை விட மூர்த்தி அண்ணன் காலத்தில் பயணித்த செல்வம் தான் அனுபவசாலி. அதனால் பார்த்துங்க, உங்களையே அசிங்கப்படுத்தி உங்களே ஒரு காலகட்டத்தில் பதவியில் தூக்கி போடுறதோ அது தீனா. இன்றைக்கி எந்த அடிப்படையில் எந்த முகாந்தாரத்தில் அவங்க கூட சேர்ந்து இவரை தூக்கி போட்டு நீங்கள் வந்து முகாதாரம் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தலைவர் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆகியனால இந்த விஷயத்தை நான் பேசும்போது அவர் சரியாக பதில் சொல்ல முடியல, அப்படி திணறாரு. அந்த ஆடியோ ஆகுது நான் வந்து யாருக்கும் லான்ச் பண்ணேன். ஏன்னா ஒரு கட்சி இது நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பிசிகேல வந்து ஒரு ஆள் கூட என்கிட்ட பேசிக்கிறேன் அந்த விஷயமா, அதோட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எதுவுமே சமூகத்தில் விடலை. ஏன் விடலைன்னா, நான் மூர்த்தி அண்ணன் காலகட்டத்தில் வளர்ந்த ஒரு பையன், மூர்த்தி அண்ணோட விசுவாசி. எனக்கு மூர்த்தி அண்ணன் என் கல்யாணத்துக்கு 1995 5,000 மொழியாக கொடுத்தவர். இன்றைக்கி இருக்காலும் பணத்துக்காக கூட சொல்லணும்னு வச்சுங்க, கொள்கை ரீதியாக கூட வச்சுங்க. அதனால் நான் அந்த கட்சி நான் துரோகம் பண்ண மாட்டேன். கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அது தலைவர் வந்து அண்ணன் வந்து தீராக எல்லாரும் உட்கார வச்சு பேசி முடியும். இதில் ஒரு விஷயம், இதே வில்சனுக்கும் இதே தீனாவுக்கும் பிரச்சனை வரும்போது ருஷேந்திர அண்ணன் மத்தியசம், குட்டி அண்ணன் மத்தியசம், நிறைய தளபதி அண்ணன் மத்தியசம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க சுதந்திரன். ஆனால் இந்த செல்லு அண்ணன் விஷயத்தில் மட்டும் எந்த மத்தியசம் இல்லாமல் எப்படி டைரெக்டாக நீக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ தீனாவுக்கு ஒரு தகவல், செல்லுக்கு ஒரு தகவல். அப்போ அங்கே எதுவும் வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் அண்ணன் வந்து கரெக்டாக கவனித்து இதை கருத்தில் கொண்டு எல்லோரும் உட்கார வச்சு பேசி முடிவு கட்சியை வந்து பலப்படுத்தலாம். இப்போ எலெக்ஷன் வர நேரம், ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் விசிகே, ஒரு பக்கம் பாமக, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் பிஜேபி, இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. தலித் அரசு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. உட்கட்சி பூசலை தயவுசெய்து கலைந்து எல்லோரும் ஒருமனப்படுத்தி அவங்களை வந்து ஒரே அணியாக திரட்டி அரசியல் சதுரங்கத்தில் சரியாக கொண்டு போது பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து யார் நம்ம ருஷேந்திர அண்ணன், பரணி மாரி அண்ணன், அப்புறம் குட்டி அண்ணன் எல்லாருமே வந்து வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் கட்சி பலமாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அபாரமாக போயிட்டு இருக்குது. கடலூர் மாவட்டம், அப்புறம் வந்து தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் எல்லாம் பக்கா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்படி எல்லாம் ஒன்று இப்படி நடக்கும்போது மனவேதனை கொடுக்கறது. தலைவர் அவர்கள் கூர்ந்து கவனித்து சரியான நடவடிக்கை எடுத்து இதுக்கு தீர்வு கண்டு யார் உண்மையாக பாடுபடுகிறவர் கள ஆய்வு செய்து சரியானவர்களுக்கு நீங்கள் வந்து நீதி வழங்கணும். உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை, மூர்த்தி அண்ணன் பேரில் பயணிச்சவங்க யாரையுமே தயவுசெய்து விட்டுறாரு. இதுதான் என்னோட கோரிக்கை. நன்றி, வணக்கம், ஜெய்பி.